நம்ம இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி ஸ்டேட் போர்டு அது மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தெர்மோடைனமிக்ஸ். இந்த சாப்டரில் இருந்து ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம்ங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டேட் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிஷன் ஆஃப் த சிஸ்டம். இப்போ நம்ம ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம்னு சொல்கிறோம். ஒரு ஆளோட ஸ்டேட் எப்படி இருக்குது. இப்போ சிலர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, சிலர் ரொம்ப சேடாக இருப்பாங்க, சிலர் ரொம்ப கோபமாக இருப்பாங்க. இப்போ அவங்க எந்த கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அவங்களோட ஸ்டேட். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு சிஸ்டம் எடுக்கிறோம். அப்போ அந்த சிஸ்டத்தோட ஸ்டேட் இல்லை கண்டிஷனை தான் நம்ம சொல்லுறது ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். இந்த கண்டிஷனை நம்ம எப்படி சொல்லுவோன்னா, described by some of the measurable quantities like temperature, pressure, volume and amount of the substance. The temperature, pressure, volume, amount of the substance டிபெண்ட் பண்ணி நம்ம அந்த சிஸ்டத்தோட ஸ்டேட்டை சொல்கிறோம். இப்போ எந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு சிஸ்டத்தோட ஸ்டேட்டை சொல்லுவோம்னா, டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் அண்ட் அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இது எல்லாமே பல்க் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு ஒரு சிஸ்டத்தோட கண்டிஷனை சொல்லக்கூடியது தான் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆள் ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம். ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னா அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு ஹாப்பியான இன்சிடெண்ட் இருக்கும். இப்போ ஒரு குழந்தை ஹாப்பி பர்த்டே, அந்த குழந்தைக்கு இன்றைக்கி பர்த்டே, அந்த குழந்தை ஸ்வீட் கொடுக்குறப்ப டீச்சர் என்ன பண்ணுவாங்க, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய இன்னும் ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி. ஆனால் அந்த குழந்தை தேங்க்யூ அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தையோட கண்டிஷன் என்னது, ஹாப்பினஸ். அதே இது டீச்சர் ஒரு குழந்தைய ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, எல்லார் முன்னாடியும் வச்சு அந்த டீச்சர் அந்த குழந்தைய திட்டுறாங்க. திட்டும்போது அந்த குழந்தையோட மைண்ட் ஸ்டேட் எந்த மாதிரி போகும்னா ரொம்ப சேட்னஸ்க்கு போகும். அப்போ அந்த கண்டிஷன் அந்த குழந்தையோட ஸ்டேட்டு. அப்போ அந்த சேட்னஸ்ங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் அந்த குழந்தைக்கு வருது. அது ஏன் வந்தது, எந்த ப்ராப்பர்ட்டியால் டீச்சர் அந்த குழந்தைய எல்லாரும் முன்னாடியும் வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்கன்னு உள்ள ஒரு ஃபீலிங் அந்த குழந்தைக்கு வந்ததுனால அந்த குழந்தை சேட்னஸ்க்கு போகுது. இது அந்த குழந்தையோட ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். அந்த குழந்தைய நம்ம இப்போ ஒரு ஸ்டேட், இப்போ அந்த குழந்தைய நம்ம ஒரு சிஸ்டம் அப்படின்னு கன்சிடர் பண்ணோன்னா அதுதான் அந்த குழந்தையோட ஸ்டேட். இப்போ நம்ம தெர்மோடைனமிக்ஸில் சேம் பேசிக் கான்செப்ட்ஸை அப்ளை பண்ணுறோம். வாட் இஸ் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம்? What is state of the system or define state of the system? The answer என்னன்னா, the state of a thermodynamic system is the condition of the system which is described by its measurable certain properties or macroscopic properties like temperature, volume, pressure and amount of the substance. Tங்கிறது டெம்பரேச்சர், Vங்கிறது வால்யூம், Pங்கிறது ப்ரெஷர், Nங்கிறது amount of the substance or composition of the substance or composition of the system. அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸோட காம்போசிஷனை தான் நம்ம amount of the substanceன்னு சொல்லுவோம். ஸோ define state of the system. The state of a thermodynamic system is the condition of the system which is described by its measurable certain properties or macroscopic properties like temperature, volume, pressure and amount of the substance or amount of the system or composition of the system. Example, ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். அந்த பீக்கரில் கொஞ்சம் வாட்டர் இருக்கு. State of the system னா என்ன சொன்னோம், the condition of the system which is described by its measurable properties or macroscopic properties like temperature, pressure, volume and composition of the system. இப்போ இந்த பீக்கரில் இருக்கக்கூடிய வாட்டரோட வால்யூம் நம்ம 250 ml அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அதோட வால்யூம் 250 ml ஒரு ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு. தென் இந்த சிஸ்டம் இதோட டெம்பரேச்சர் என்னன்னா 25 டிகிரி செல்சியஸ்.
செல்சியஸ் ஏன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. அப்போ 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் இதோட ப்ரெஷர் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் 1 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். இதுதான் வந்து இந்த சிஸ்டத்தோட கண்டிஷன். இந்த சிஸ்டம் என்ன கண்டிஷனில் இருக்குது, இதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா 250 ml வாட்டர் இருக்குது. அதோட டெம்பரேச்சர் என்ன, ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. அப்போ 25 டிகிரி செல்சியஸ் இருக்கும். தென் ப்ரெஷர் 1 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். திஸ் இஸ் த ஸ்டேட் ஆஃப் திஸ் சிஸ்டம். இப்போ இதே சிஸ்டத்தை நம்ம ஒரு 100 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணுறோம். இப்போ இந்த சிஸ்டத்தை வந்து நம்ம ஃப்ளேம் வச்சு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது இது என்ன ஆகும்னா, எப்போவுமே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டியூ டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த மாலிகுல். அங்கே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் ஹீட்னால. அந்த எக்ஸ்பான்ஷன் நடக்கிறதுனால அதோட வால்யூமும் இருக்கிற அளவில் இருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 250 ml இருக்கிறது 260 mlக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் வால்யூம். டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 25 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ப்ரெஷர் வந்து சேம் ப்ரெஷர் 1 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். அப்போ இது வந்து இன்னொரு சிஸ்டம். ஏன்னா இந்த சிஸ்டத்தில் நம்ம எந்த ஒரு சேஞ்சு செய்தாலும் அப்படின்னு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எதுலேயுமே ஒரு சேஞ்ச் பண்ணுனா அந்த டோட்டல் சிஸ்டமும் சேஞ்ச் ஆகி இன்னொரு சிஸ்டமாக கன்வெர்ட் ஆகும். அப்போ இது இந்த சிஸ்டத்தோட கண்டிஷன். இந்த சிஸ்டத்தோட கண்டிஷனில் டெம்பரேச்சர் என்னது 100 டிகிரி செல்சியஸ், அதோட வால்யூம் 260 ml, ப்ரெஷர் 1 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். அப்போ இதுதான் வந்து ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் ஆர் கண்டிஷன் ஆஃப் த சிஸ்டம். ஸோ வாட் இஸ் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம்? The condition of the system which is described by its some of the measurable properties are macroscopic properties or bulk properties. இந்த மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இன்னொரு பேர் வந்து பல்க் ப்ராப்பர்ட்டிஸ். ஏன்னா வால்யூம்ங்கிறத நம்ம டோட்டலாக தான் சொல்லுவோம், பல்காக சொல்லுவோம். இவ்வளோ இந்த பீக்கரில் 250 ml வாட்டர் இருக்குது, அதில் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. டோட்டலாக அதை வந்து அதோட வால்யூம்னு சொல்லுவோம். அதே மாதிரி டெம்பரேச்சர். இப்போ இந்த மாதிரி பல்க் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் டெம்பரேச்சர், வால்யூம், ப்ரெஷர் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் த சிஸ்டம். The state of the system depends only on the initial and final state of the system. இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஒரு பீக்கரில் நம்ம வாட்டர் எடுத்திருக்கோம், அதோட இனிஷியல் ஸ்டேட்டு 250 ml, டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ், 1 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரில் இருக்குது. அதை ஹீட் பண்ணும்போது அது வந்து 260 mlக்கு சேஞ்ச் ஆகுது. டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ஆகும்போது அதோட வால்யூம் வந்து 260 mlக்கு வருது. ப்ரெஷர் 1 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். அப்போ அது வந்து அந்த சிஸ்டத்தோட ஃபைனல் ஸ்டேட்டு. அப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஒன்லி இட் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். இந்த வேரியபிள்ஸை அதனால் நம்ம சொல்லுவோம் ஸ்டேட் வேரியபிள்ஸ் ஆர் ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஏன்னா இது வந்து இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணும். அதனால் நம்ம இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸாக அதில் இந்த வேரியபிள்ஸை வந்து ஸ்டேட் வேரியபிள்ஸ் ஆர் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். What is state function or define state function? Some of the thermodynamic properties which depend only on the initial and final state of the system. These variables are called state variables or state function. The functions வந்து நம்ம state variables இல்லைன்னா state function னு சொல்லுவோம். ஏன் சொல்கிறோம்? இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சிஸ்டத்தோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு இடத்துக்கு போனோம், சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் போகணுன்னு வச்சுக்கலாம். இப்போ சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் போகிறோம், அதுதான் வந்து ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். நான் வந்து சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் போகிறேன், ஆனால் நான் வந்து எப்படி போகிறேன், பஸ்ஸில் போகிறேனா, ட்ரெயினில் போகிறேனா, ஃப்ளைட்டில் போகிறேனா, அதெல்லாம் வந்து கிடையாது. சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் போகிறேன், இதுதான் வந்து ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். அதே இது நான் வந்து சென்னையில் இருந்து ட்ரெயினில் வந்து திருவனந்தபுரம் போகிறேன், இந்த ட்ரெயினில் எந்த வழியாக நான் போகிறேன் அப்படிங்கிறது வந்து பாத் ஃபங்க்ஷன். சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த மாதிரி போகக்கூடிய விதத்தை வந்து சொல்லும், அது வந்து பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்லி இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம
ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஆர் ஸ்டேட் வேரியபிள்ஸ். இப்போ இந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, ஏன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் வந்து அதை கேட்கலாம். அது என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்னு பார்ப்போம். ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம், Gibbs free energy, Gibbs Helmholtz free energy, enthalpy, entropy and composition of the system. இது எல்லாமே வந்து நமக்கு ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஆர் ஸ்டேட் வேரியபிள்ஸ்க்கு எக்ஸாம்பிள். கொஸ்டின் பேப்பரில் இதில் எது கொடுத்துட்டு இது வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷனா இல்லை ஸ்டேட் வேரியபிள்ஸா இல்லை பாத் ஃபங்க்ஷனான்னு கேட்டாங்கன்னா நம்ம இது எல்லாமே வந்ததுன்னா அது ஸ்டேட் ஃபங்க்ஷன்னு டிக் பண்ணணும். So, what are the examples of state function? Temperature, pressure, volume, composition of the substance or composition of the system. இங்க வந்து substance சொல்ல மாட்டோம், பெரும்பாலும் system தான் சொல்லுவோம். Then Gibbs free energy, Gibbs Helmholtz free energy, enthalpy, entropy. இன்னும் நிறைய இருக்கு, ஆனால் இது இவ்வளவுதான் நமக்கு mostly வந்து கேட்கக்கூடியது. Next, what is path function? What is path function or define path function? Some of the thermodynamic properties which do not depend on the initial and final state of the system, but it depends on its path is called path of the system or path function. ஒரு path functionங்கிறது வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஹீட், ஒர்க், இது எல்லாமே வந்து path function. இது வந்து இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அது எந்த அளவுக்கு ஹீட்டுக்கு போகுது, எந்த அளவுக்கு நம்ம வந்து எனர்ஜி கொடுத்து அந்த வேலையை செய்கிறோம், ஒர்க்கு பண்ணுறோம், அதை பேஸ் பண்ணி செய்யக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் பாத் ஃபங்க்ஷன்? சம் ஆஃப் த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் விச் டு நாட் டிபெண்ட் ஆன் இட்ஸ் initial and final state of the system but it depends on its path is called path functions. Mostly examples are heat and work. State of the system is not necessary to define all the properties of the system. அந்த சிஸ்டத்தோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து டிஃபைன் பண்ணணும்னு கிடையாது ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டத்துக்கு. ஆனால் அது சில ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். அது வந்து எதை சொல்லுவோம்னா த நேச்சர் ஆஃப் த சிஸ்டம், அந்த சிஸ்டத்தோட நேச்சர். பட் அது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும், டெம்பரேச்சர் குறைவாக இருந்ததுன்னா கோல்டாக இருக்குது. அதெல்லாம் அதோட நேச்சர் ஆஃப் த சிஸ்டம். இப்போ சம் ஆஃப் த மினிமம் மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஃபிக்ஸ்டு, த அதர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்கலி ஃபிக்ஸ்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு சிஸ்டத்தில் வந்து 25 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அப்போ அதோட மீதி உள்ள இதுவும் வந்து ரூம் டெம்பரேச்சர் இதில் இருக்கலாம். வால்யூம் வந்து நம்ம எவ்வளோ வால்யூம் எடுக்கிறோமோ அந்த பேசிஸில் இருக்கும். இது வந்து நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோன்னா வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இப்போ சம் ஆஃப் த minimum number of macroscopic properties are fixed, they automatically their other values are changed. ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேல்யூவில் இருந்து நம்ம இன்னொரு வேல்யூ பண்ணணும், கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டோட்டல் சிஸ்டமும் சேஞ்ச் ஆகிடும். 25 டிகிரி செல்சியஸாக 100 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து கூட்டினோன்னா அதோட வால்யூமும் கூடும். அப்போ அந்த சிஸ்டம் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ செஷனில் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா வாட் இஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்டு வாட் இஸ் பாத் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எதெல்லாம் எக்ஸாம்பிள், ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ், தென் பாத் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் ஹீட்டும் ஒர்க்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.